இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 34 வசனம் 10. பூமியில் எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மோசேயை அழைத்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர், பிரித்தெடுத்த ஆண்டவர் அதிகாலமே எழும்பி மோசே தெய்வ சமூகத்துல ஏறி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமும் 34:2 சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அதிகாலமே எழும்பி ஜெபித்தால் அதற்கான ஆசீர்வாதம், அதற்கான நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா அதிகாலமே எழும்புங்க, தேவனை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அழகான ஒரு குடும்பம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தால் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு உட்கார்ந்து கர்த்தரை பாடலை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற சத்தம் தெருவெல்லாம் கேட்குமா. அவங்க இருக்கிற அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, மணி 5 மணி ஆயிடுச்சு, அதான் அவங்க பாடல் பாட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த தாய் தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அதிகாலமே ஜெபிக்க வைத்ததன் காரணமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கூட இருந்து ஜெபித்த அந்த பிள்ளைகள் அப்படியே சாதாரண பிள்ளைகளாக அல்ல, அவங்க ஜெனரேஷன், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மோசேயை அழைத்த ஆண்டவர், காலமே வாப்பா, விடியற்காலமே வாப்பா, என் சமூகத்துல வந்து நெல்லு, நான் உனக்கு அதிகாரத்தை தரப்போகிறேன், நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிடம் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமானால், உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும்னா, எவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நன்மைக்காக எத்தனை வருடமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதிகாலமே எழும்புங்க, குடும்பமாய் உட்காருங்க, தேவ சமூகத்தை நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காலமே புறப்பட்டு போன மோசேயை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தாரு. நான் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் மோசேயை கொண்டு கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார். நீங்களும் காலமே எழும்பி ஆயத்தமாகி காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, உங்க வீட்டுல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஜெபித்து பாருங்கள், கர்த்தருடைய கிரியை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. காலமே எழுமணும், தேவ சமூகத்தில் அதிகாலமே காத்திருந்து ஜெபிக்கிற கிருபைகளை தாருங்க. தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராகப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பார நெருக்கம் எல்லாம் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தாவே, கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். காலமே எழும்புங்க, ஆயத்தமாகுங்க, தேவ சமூகத்துல அமருங்க. உங்க வீட்டுல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார், கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். காலையில எழும்பவே முடியல சிஸ்டர், என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லாதீங்க. முயற்சி செய்யுங்க. அதிகாலமே நான் ஜெபிக்கணும், அதிகாலமே ஆண்டவரை தேடணும்னு சொல்லி ஒரு முயற்சி செய்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. உங்க வீட்டில் நன்மைகள் கடந்து வரும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு
எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.